அவர் என்ன நினைச்சாருன்னா, அந்த டிராமா தட் ஸ்டோரி விச் வாஸ் ஸ்போக்கன் பை இவங்க நம்ம ஸ்டாலின் ஐயா, இதுவே தன்னை காப்பாத்திடும்னு நினைச்சிட்டாங்க. செய்தியில் 2 விதம் தான் இருக்குது. ஒன்று சௌரியத்துக்கு அடிச்சு விடுறது, இல்லைன்னா காசை வாங்கிட்டு போடுறது. வேற ஏதாவது இருக்கா நியூஸ் பேப்பரில்? நீங்கள் அவரே வந்து கோர்ட்டில் வரதுக்கு பயப்படுறாரு அப்படின்றபோது இதில் அண்ணாமலையின் மேல் பயமா இல்லை அண்ணாமலை சொல்கிற விஷயம் பயமா, என்ன காரணம்? தோல்வியே கிடையாது, விளையாட்டுலே இல்லை, ஆட்டத்திலே இல்லை, அப்புறம் என்ன ஆட்டத்திலே இல்லாத போது என்னத்தை தோல்வி வேண்டிய அப்படிங்கிற மாதிரி குவாலிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி அவுட்டு. இந்த 173 தொகுதியின் சுற்றுப்பயணம் எடப்பாடிக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தியிருக்கான். இப்போ திருமாவளவனுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு. திருமாவளவனுக்கு மெச்சூரிட்டி இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது இல்லைன்னா அவருடைய அரசியல் எல்லாமே வேற ரூட்ல தான் வந்ததுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. சாமானியர்களுக்கு வணக்கம். பல அரசியல் கேள்விகளோடு இன்று நம்மளுடன் இணைந்திருக்கிறார் டிடிஎஸ் ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முதல் கேள்வி வந்து சில வதந்திகளை நம்ம வந்து உடைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. குறிப்பாக தேர்தலை வைத்துக்கொண்டு திமுகவினர் செய்யும் வதந்திகள் ஒன்றுனா பரவிக்கிட்டே இருக்கு சார். நவம்பர் 14ஆம் தேதி அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லி ஒரு பெரிய வதந்தியை வந்து இவங்களாம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து இந்த தேர்தலுக்கு எடுத்திருக்கிறது திமுக அப்படிங்கிறது திரும்ப வரக்கூடாது, இவ்வளவுதான். ஸோ அதை வந்து எப்படியாவது அனுப்பிச்சி வைக்கணும், கும்மிடிப்பூடியை தாண்டி அனுப்பிச்சி வைக்கணும். இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்குது. அவர் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இப்போ வந்து பெருசாக எழுச்சி வரலை, இது வந்து நவம்பர் டிசம்பரில் தான் வரும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். காரணம், ஒரு பரப்புரை நடக்குது. எடப்பாடி ஐயா போகிறாரு, பேசுகிறாரு, இவங்க போகிறாங்க, பேசுகிறாங்க, அங்கே முருகர் மாநாடு நடக்குது, இது நடக்குதே ஒழிய ஒரு பெரிய அலம்பல் வரல அப்படின்னு நினச்சார். அதை தான் ஆண்டவன் வந்து செந்தில் பாலாஜி மூலமாக இறங்கி உங்களுக்கு கரூரில் கொடுத்துட்டான். இப்போ திமுக பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் அவங்களே பூமராங் பண்ணிடுச்சுங்கிறது நேற்றுக்கு சட்டசபை நடந்த விதத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இப்போ எழுச்சியை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? விஜய்ங்கிறவர் என்ன பண்ண போகிறாரு? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுங்கிற அடிப்படையில் ஒரு கூட்டணிக்கு வர போகிறாரா, இல்லை எடப்பாடியோட நான் கூட்டணி வைக்கிறேன், பிஜேபி அங்கே இருக்கிறத பற்றி எனக்கு தெரியாது, அல்லது கவலை இல்லை அப்படின்னு நம்ம டிஆர் பாலு தெரியாதுன்னாரு, அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு வராங்கிறதெல்லாம் அரசியலில் நார்மலான விஷயம். பிஜேபியும் கம்யூனிஸ்ட்டும் இது விபி சிங்குடைய ஆட்சியை ஆதரிச்சிருக்குங்கிறது இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது இன்னொரு முறை நடக்குமானா வாய்ப்பே கிடையாது. பட் அன்னைக்கு அது கரெக்டு அப்படிங்கிற அடிப்படையில் தான் போவாங்க. ஸோ இந்த டெசிஷன் தான் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த டெசிஷன் தான் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். ஏப்ரலில் அமித்ஷா அண்டு எடப்பாடி ஐயா கையெழுத்து போட்ட உடனேவே மேட்டர் முடிஞ்சிருச்சு. இதனுடைய ஷிஃப்ட் அண்ட் டர்னுங்கிறது வந்து வாட் இஸ் விஜய் கோயிங் டு டூ அப்படிங்கிற அந்த அடிப்படை தான். அதை நான் ஜனவரியில் எதிர்பார்த்தேன். செந்தில் பாலாஜி அவ்வளோ நாள்லாம் தாங்க முடியாதுங்க, நாங்கள் சீக்கிரமே முடிச்சு கொடுத்துட்றோன்ட்டு ஒழுங்காக வந்து தன் வேலையை பார்த்து கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை எதுக்காக ஒரு தனி கட்சி பொதுவாகவே எதுக்காக ஆரம்பிக்கணும்? தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து என்ன பண்ணணும்? எதை சாதிக்கணும்? டிடிவியோ அல்லது ஓபிஎஸ்ஸையோ நீங்கள் புறந்தள்ளக்கூடாது. தொடர்ந்து அந்த வதந்தி பரப்பிட்டு என்ன இருந்தால் தானே அது வதந்தி. இப்போ தான் செய்தியில் பாதி வதந்தி ஆகிப்போச்சு, மீதி பாதி பெய்டு நியூஸ் ஆகிப்போச்சு. செய்தியில் 2 விதம் தான் இருக்குது. ஒன்று சௌரியத்துக்கு அடிச்சு விடுறது, இல்லைன்னா காசை வாங்கிட்டு போடுறது. வேறு ஏதாவது இருக்கா நியூஸ் பேப்பரில்? காசு வாங்காமல் ஏதாவது பெய்ட் நியூஸ் இல்லாமல் ஏதாவது நியூஸ் உங்களுக்கு வருதா? தலையங்கம் கூட அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து திமுகவுடைய வேலை. தன்னுடைய இதை மறைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்திய திரும்ப தொட்டிருக்காங்களா இல்லையா திமுக? இந்திய திமுக தொட்டுச்சுன்னா ஐசியூக்கு போயாச்சுன்னு அர்த்தம். இல்ல, அதுக்கு முந்தானேத்தி வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு நான் கூட ஏதோ ஸ்கீமை தான் பண்ண போறாங்க போல, வேற லெவல் ஒன்று பண்ண போறாங்க பார்த்தா திருப்பி அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நடத்துற ஸ்கூல்லேயே 3வது லாங்குவேஜ் ஹிந்தி தானே. அதுதான் பூமராங் ஆகும். அதாவது திமுக எப்போ இந்தியை தொடுதோ அப்போ அது ஐசியூக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு தான் இந்த இந்தி எதிர்ப்பு. யாரோட இந்தி எதிர்ப்பு? காங்கிரஸ் தான் இந்தியை திணிச்சுது. காங்கிரஸ் இவங்க கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபி எங்கேயுமே இந்தியை திணிக்கல, அவசியமும் படலை. ஸோ இதெல்லாம் சாதாரணமாக புரிஞ்சிடும். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்தி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா ஸ்கூலில் வர முடியாது, காலேஜில் வர முடியாது, வேறு எந்த விதத்துலையும் உங்களால் வர வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அது அப்படியே சைட்லைன் ஆகிடுது. ஆனால் நேற்றுக்கு அது சைட்லைன் ஆனதுக்கான முக்கிய காரணம், சட்டசபையில் தான் வாசிக்க போகிற அந்த செய்தி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், இளைஞர்கள் அதை அப்படியே ஒத்துண்டுருவாங்க,
நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அன்னைக்கு ராத்திரி என்னால தூங்கவே முடியல. கள்ளக்குறிச்சியில 72 பேர் செத்தபோது நான் தூங்கிட்டேன். ஆனா, கரூர்ல வந்து 41 பேர் சாகப் போறாங்க. 100 எதிர்பார்த்தோம். அதுக்கு தான் 35 டாக்டர்லாம் கூட்டு வந்தோம். நல்ல வேளையா ஆண்டவன் அத 41ஓட குறைச்சுட்டான். அதுக்கே என்னால தூங்க முடியல. அவர் என்ன நெனச்சாருன்னா, அந்த டிராமா தட் ஸ்டோரி விச் வாஸ் ஸ்போக்கன் பை இவங்க நம்ம ஸ்டாலின் ஐயா, இதுவே தன்னை காப்பாத்திரும்னு நெனச்சுட்டாங்க. எங்க அது பூமராங் ஆச்சு அப்டின்னா, எடப்பாடி பண்ண புத்திசாலித்தனம். நான் கேள்வி கேட்கணும், நீ பதில் சொல்லணும். அல்லது நானும் நீயும் விவாதிக்கணும். அதுக்கு தானே சட்டசபை. நீ ஒரு செய்திய 110ல வர்ற மாதிரி படிச்சுட்டு போயிருவேன்னா, இல்ல அதுக்கு அது நான் எதுக்கு? 110ல படிச்சது தான் அங்க வந்து பெரிய டவுன்ஃபாலே. ஆமா, ஆமா. எதுக்கு 110ல படிக்கிறாங்க அத? இந்த மாதிரி பண்றதே தப்பு. 56ல வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. ஆனா உங்களுக்கு யார் இருக்காங்க சபாநாயகராக? இல்ல ஐ திங்க் திமுக வானதி ரசிகர் அம்மா கூட மன்ற கவன தலைவர் ஈர்ப்பு தான் இருக்காரு. தீர்மானம் அதுக்காக அ பண்ணியிருக்காங்க. வானதி அம்மா கூட கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்துல தானங்க பேசினதே. இல்லன்னா எதுக்கு கரூர பத்தி இப்ப நம்ம பேசுறோம்? அடிப்படை என்னன்னா, ஒரு விவாதம் நடந்து நான் இத பண்ணேன், நீ இத பண்ணேன்னா நியாயம் இருக்கு. 35 டாக்டர் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். 2 பெட்டுக்கு மேல இருந்ததா? 3வது பெட் இருந்ததா? ஓகே 3 பெட் இருந்ததுன்னே வச்சுப்போம். ஒரு பிரேத பரிசோதனைக்கு குறைஞ்சபட்சம் 1 1/2 மணி நேரமாவது ஆகும். அப்புறம் அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அடுத்த பாடிய கொண்டு வந்து வைக்கணும். ஒரே இதோட வைக்க முடியாது. 35 டாக்டர் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஃபோரன்சிக் பத்தி தெரியுமா? அவங்க பிரேத பரிசோதனையோட எக்ஸ்பர்ட்டா? இது எல்லாம் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கேட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட் கேட்டு சிபிஐ கிட்ட குடுத்துருச்சு. அதை சமாளிப்பதற்காக இவங்க ஒரு ட்ரை பண்ணாங்க. அதுதான் யாருக்கு ட்ரை பண்ணாங்க? சிறுபான்மையினர்ன்னு இவங்க அழைக்கக்கூடிய இஸ்லாம் சகோதரர்களும், கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் எதையாவது சொல்லி சமாளிச்சிரலாம்னு ட்ரை பண்ணாங்க. இட் பூமராங். ஸோ திமுக செய்யறதெல்லாம் தப்பானதுக்கு காரணம், தப்ப தெளிவா செஞ்சது தான். இட் வாஸ் 41 பேர் உயிருங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியா விட்டுறாது. அந்த சாபம் அவ்வளோ ஈஸியா விட்டுறாது. என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ, நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்டின்னா, திமுக திசை திருப்புது அப்டின்னு சொன்னா, அது தடுமாறுதுன்னு அர்த்தம். அந்த அடிப்படையிலேருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சார் டி.ஆர். பாலு அவர்கள் வந்து சைதாப்பேட் கோர்ட்டுக்கு வருவார்ன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அண்ணாமலை சொன்ன டைமுக்கு வந்துட்டாரு. டி.ஆர். பாலு ஆஸ் யூசுவல் வரல. இன்ஃபாக்ட் வந்து ஜெயலலிதாவை வந்து வாய்தா ராணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சதே டி.ஆர். பாலு தான். இன்னைக்கு அவரே வந்து கோர்ட்ல வரதுக்கு பயப்படுறாரு அப்படின்றபோது, இதுல அண்ணாமலையின் மேல் பயமா? இல்ல அண்ணாமலை சொல்ற விஷயம் பயமா? என்ன காரணம்? கடவுள் இருக்கார் குமாருன்னு எடுத்துக்கோங்க. 5 மாசம், 6 மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை இப்படி சொல்றாருன்னு டி.ஆர். பாலு கிட்ட போய் கேள்வி கேட்டபோது, என்னுடைய தகுதிக்கு நீங்க அவர் பேசினதெல்லாம் கேள்வி கேட்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவன் நோட் பண்ணான். இந்த தேவையில்லாத இந்த மான பிரச்சனை, மான நஷ்ட வழக்கு. 5, 6 பேருக்கு மானம் போயிருந்தது திமுகல. அத்தன பேரும் வழக்கு தொடரல. இவர் ஒருத்தர் மட்டும் தான் வருமானம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டதுனால தன்மானத்தை நேரு நல்லா ஞாபகம் இருக்கு. யாருமே வரல. தம்பி அதெல்லாம் அரசியல்ல சாதாரணம்பா அப்படின்னு போயிட்டாரு அவரு ஆர்.எஸ். பாட்டுக்கு. பாரதியோட பேச்சு தான் அடுத்த நாள் செய்தியாவே வந்தது. ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணாமலை வந்து 1,30,000 கோடி இத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு சொன்னது செய்தியா வராம, ஆர்.எஸ். பாரதியோட ரிபட்டல் தான் தலைப்பு செய்தியா வந்தது. இந்த மாரி மான நஷ்ட வழக்கு போட போறோம்னு. எங்கேயும் போகல. அந்த இது மானம் தனியா தன்ன போல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. டி.ஆர். பாலுவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவர் வர்றாரு. இப்ப கேட்கிற கேள்விக்கெல்லாம் தெரியாதுங்கிற அடிப்படையில சொல்றாரு. இப்ப வந்து அண்ணாமலை உள்ள வர்றாரு. இது கேள்வி கேட்டு பதில் சொல்ற விஷயம் இல்ல. ஏன்னா தெரியாதுங்கிறதும் பதில் தான். அப்ப நீ ப்ரொவோக் பண்ணா தான் முடியும். ப்ரொவோகேஷன்ங்கிறது கெட்டவங்கிட்ட எப்படி பண்ண முடியும்? உண்மைய அடிச்சுக்கிட்டே போனா ப்ரொவோகேஷன் தானே வந்துரும். அதைத்தான் ட்ரை பண்ணாரு. ஊத்தி மூடிக்கிச்சுன்னு டி.ஆர். பாலு ஏறத்தாழ சரண்டர் ஆயிட்டார். அதுதான் உண்மைய சொல்லணும். ஸோ ஆண்டவன் இருக்காங்கிறத தான் நீங்க இதில புரிஞ்சுக்கணும். எந்த அண்ணாமலையை அசிங்கமாகவோ, கேவலமாகவோ, சின்ன பையன்னோ, என் தகுதிக்கு நீங்க அவர் பேச்ச கேட்கிறீங்களான்னு கேட்கும்போது, இந்த இடத்துல குறைஞ்சது 20, 30, 40, 50 கேள்விகள் வந்து கோர்ட்ல கேட்க போறாரு. நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு விஷயம். நவம்பர் 11 தேதியும் அதே தான் நடக்க போகுது. திரும்ப நடக்க போகுது. திரும்பி வாய்தாங்கிறது தான் நடக்க போகுது. குறைஞ்சபட்சம் டி.ஆர். பாலுக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் தான் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அவர் போட்ட வழக்கே அவர் வாய்தா வாங்குறதா இங்க சிரிப்பா இருக்கு. ஆமா. வாய்தா கூட வாங்கிட்டு போலாம். ஆனால் தெரியாதுன்னு சொல்றதோ, அதாவது உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? இது வந்து இல்ல, இதுதான் உண்மைன்னு நீங்க மாற்று கருத்த எடுத்து வைக்கணும். இதுவே தெரியாதுன்ட்டீங்கன்னா, அப்புறம் மாற்று கருத்து எங்கேருந்து வைக்க போறீங்க? கும்மிடி பூண்டியே தெரியாதவனுக்கு ஆரம்பாக்கம் மட்டும் எங்கேருந்து தெரிஞ்சிற போகுது? அப்படிங்கிற அடிப்படையில தான் நீங்க அத பார்க்கணும். சார் இந்த ஹிந்தி பிரச்சனை எடுத்திருக்காங்க திமுக இப்போ. அதெல்லாம் விட்டாங்களே. அது ஐ மீன் எடுத்துட்டு வந்தாங்க. அது எதுவும் வேலைக்கு ஆகலன்னோனே டீல்ல விட்டாங்க. பட் எங்க கோவம் வருது நமக்கு? ஒரு தமிழனா பார்க்கும்போது, என்னடா இவனுங்க அப்படின்போது எங்க தெரியுது அப்படின்னா, பக்கத்து மாநிலத்தில அழகா பேசி ஃபாரின்லாம் போகும். சந்திரபாபு நாயுடு உட்கார்ந்த இடத்திலேயே மோடி சப்போர்ட்டோட கூகுளோட
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட கொண்டு வந்திருக்காரு. இங்க நம்ம துபாய் போறோம், ஜெர்மனி போறோம், யுஎஸ் போறோம். இருக்கிற கம்பெனிலேருந்தே ஏதோ அவங்களோட இம்ப்ரூவ்மென்ட்க்கு ஏதோ இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வராங்க தவிர, ஏன் ஒரு புது கம்பெனியோ இது விருப்பமில்ல? பழைய அரசமாவே இவங்க அரைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரக்கு இல்லையா அந்த அரசு? இல்ல 2 விதமா நீங்க பார்க்கணும். இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் கம்பேரிசன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத் தட் இஸ் ஆந்திராவை ஆண்டு கொண்டிருந்தபோது தான் மைக்ரோசாஃப்ட் வந்து உள்ள வந்தது. மைக்ரோசாஃப்ட் வந்து மிகப்பெரிய ஆஃபீஸ் அங்க தொறந்தது. அதற்கு பிறகு ஒரு டெண்டர் இன்ஃபாக்ட் நாங்க தான் அதில L1. ஆனா எங்களுக்கு அது கிடைக்கல. கிடைக்காம அதில ஒரு லாபி நடந்தது. அதுக்கப்புறம் அந்த வேலைய அவன் சரியா முடிக்கல. மைக்ரோசாஃப்ட் ஒரு மாரி தத்தி திணறி தான் அந்த வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹைதராபாட தான் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஹைதராபாட ஃபோக்கஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப ஆந்திர பிரதேஷ்ல எங்கேயாவது மூல முடுக்குல போறதா இருந்ததுன்னா தான் நீங்க யோசிக்கணும். தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆந்திரால வைசாக், விஜயவாடா அண்ட் ஹைதராபாத். பழைய ஆந்திரா சொல்றேன். பாயிண்டட் டெவலப்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இருக்கும். ஃபுல்லா ஸ்ட்ரெச்சா எல்லா பக்கமும் இருக்காது. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்ல. நீங்க தெற்கு மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டங்கள வளர விட போறதில்ல. திராவிட கட்சிகள் சத்தியமா வளர விட போறதில்ல. அது ஏழையா இருந்தா தான் பல விஷயத்துக்கு நல்லதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது கேவலமான ஒரு விஷயம். பிஜேபி வந்தா தான் அது நடக்க போகுது. அதுல இல்ல ஒண்ணும் மாற்று அதனால கருத்து இல்ல. தெற்குல நல்ல சப்போர்ட் ஆனா வந்துட்டு மத்த பிஜேபிக்கு. இடத்துல எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுல நெறைய வளர்ச்சிகள் இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது இவங்க இந்த 120 வருடத்துல வந்த ஒரு வளர்ச்சி இல்ல. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியா ஒரு தொழில் இருக்கு. தனியா தன்னுடைய பாண்டித்தியம் காட்டக்கூடிய ஒரு வகைகள் இருக்கு. ஆனா கூகுள் விஷயத்துல நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வந்து வைசாக்க தேர்ந்தெடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, கூகுளுக்கு ஒண்ணும் போர்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கூகுள் ஒண்ணும் காரோ, லாரியோ தயார் பண்ணல. போர்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா, வைசாக்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிற அடிப்படையில தான் தொட்டிருக்காங்க. இவங்களால அத ஃபைட்டே பண்ண முடியல. தமிழ்நாடு அதுல அந்த கோட்டுக்குள்ளேயே இல்ல. ஆட்டத்திலேயே இல்ல. ஸோ ஆட்டத்திலே இல்லாதவங்க கிட்ட சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிட்டாருன்னு நீங்க நினைக்காதீங்க. சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேஷ் இஸ் தி ஃபோக்கஸ் ஃபார் கம்ப்யூட்டர் அல்லது ஃபியூச்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் ஃபியூச்சர் ஆஃப் ஐடிங்கிறத வந்து இன்னைக்கு இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்ட்ரெஸ் பண்ணி கரெக்ட்டா கொண்டு வந்து குடுத்துட்டாரு. ஸோ அந்த வகையில தான் இத நீங்க சோ பார்க்கணும். இது பட் இட்ஸ் தோல்வி எ கிடையாது. ஹியூஜ் இன்வெஸ்ட்மென்ட். இல்ல தோல்வியே கிடையாது. விளையாட்டுலயே இல்ல. ஆட்டத்திலே இல்ல நீங்க. ஆட்டத்திலே இல்ல. அப்புறம் என்ன தோல்வி? ஆட்டத்திலே இல்லாதபோது என்னத்த தோல்வி எனக்கு? அப்படிங்கிற இல்ல மாரி தான். குவாலிஃபை ஆறதுக்கு முன்னாடி அவுட். ஆமா. யூ ஆர் நாட் அவுட். இதுல டிஸ்கஷன்ல இல்ல. யாராவது தமிழ்நாட்டுல வந்து உட்கார்ந்துட்டு ஐடி நிறுவனம் தயாரிக்கணும்னு கொண்டு வரணும்னு எவனாவது நினைப்பானா? பைத்தியமா அவனுக்கு? சாம்சங் விஷயமும் மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஸோ அடிப்படை என்னன்னா, கூகுள் ஹைதராபாடுக்கு வராம, தெலுங்கானாக்கு வராம, ஆந்திராக்கு, வைசாக்குக்கு போனது ஐடி சந்திரபாபு நாயுடு மேல வைத்த நம்பிக்கை. இல்லன்னா இட் வுட் ஹவ் கான் டூ ஹைதராபாத், தெலுங்கானா. அப்ப நீங்க இந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அது காங்கிரஸ் கவர்ன்மென்ட். அங்கலாம் புறந்தள்ளிட்டான். தே ஹேட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் சந்திரபாபு நாயுடு. அப்படித்தான் நீங்க அத பார்க்கணும். இங்க டிஆர் பாலு கதை விடுற மாதிரி டிஆர்பி பாலு இவரு நம்ம டிஆர்பி ராஜா. ராஜா கதை விடுற மாதிரி அங்க நாரா லோகேஷ் கதை விடுறதில்ல. நாரா லோகேஷுக்கு வந்து தன்னுடைய ஹைட் தெரியும். அவங்க அதிகாரிகள் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படித்தான் நீங்க அத பார்க்கணும். ஃபாக்ஸ்கான் வந்து நான் 2வது முறை சொல்லியிருக்கான். என்னோட எக்ஸ்பான்ஷனுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ சும்மா ஒப்பந்தம் கிப்பந்தம்னு என்கிட்ட கதை விடாதன்னு 2வது முறையா அவங்களுக்கு சொல்லியிருக்கான். அதத்தான் நீங்க வந்து இஷ்யூவா எடுக்கணும். கூகுள பொறுத்தவரைக்கும் இட் வாஸ் டெஸ்டைன்ட். சந்திரபாபு நாயுடுக்கு தான் போகுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சார் மற்றொரு கேள்வி இந்த இடத்துல வருது. எடப்பாடி அவர்கள் 173 தொகுதி ஐ திங்க் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா முதன்மையா எல்லா தொகுதியும் கிட்டத்தட்ட 173 தொகுதி வந்து இன்னைக்கு போயிட்டாரு. சென்னை லெக் வந்து ஜனவரி மாசம் இருக்கும். பொங்கல் போது கரெக்ட்டா முடியும் அப்படின்ற மாரி இத சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் இம்பாக்ட் என்ன? ஏன்னா அந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும்போது கேலி செய்யப்பட்டது. அதிமுக, பாஜக ஆட்டத்திலே இல்லன்னு சொல்லும்போது, இன்னைக்கு அதிமுக, பாஜக விஜய் சேர்றாங்களா, அவங்க சேர்றாங்களா, இவங்க சேர்றாங்களா பேசும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த 173 தொகுதியின் சுற்றுப்பயணம் எடப்பாடிக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தியிருக்கா? அண்ணாமலையுடைய ஸ்ட்ராட்டஜி ஆஃப் எண்மண் எண்மக்கள், எடப்பாடியுடைய ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இந்த சுந்தரா டிராவல்ஸ்ன்னு திமுக சொல்ற அந்த பயணம். 2த்தையும் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எடப்பாடி ஐயா எனக்கு தெரிஞ்சு, நான் தப்பா இருந்தா எனக்கு தவறான தகவல்னு சொல்லிடுங்க. அத பத்தி கவல இல்ல. காலையில முதல்ல ஒரு மாவட்டத்த தேர்ந்தெடுத்துட்டு, அந்த மாவட்டத்தில இருக்கக்கூடிய நெறைய இண்டஸ்ட்ரீஸ் அது சம்பந்தப்பட்டவங்களெல்லாம் சந்திச்சிடுறாரு. சாயங்காலம் அந்த 6 தொகுதிகள்ல 2யோ 3யோ கவர் பண்றாரு. இப்படித்தான் அவர் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜிய கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நான் மீட்டிங்ல பேசுறேன். திமுகவை பழித்து சொல்லுகிறேன். அ பிஜேபியை உயர்த்தி சொல்லுகிறேன். அல்லது நான் யாருங்கிறத எடுத்து சொல்றேன். இது எதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் அந்த மாவட்டத்துக்குள்ளேயே போய்,
அங்க இருக்கக்கூடிய தொழில்கள்ல என்னென்ன மாரியான பிரச்சனை இருக்கு? அப்ப என்ன மாரி நியாயமான ஒரு பதில் அவங்களுக்கு குடுக்கணும். சும்மா நம்ம ஸ்டாலின் ஐயா கத விட்ட மாரி, மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க. 2019ல போராடிட்டு இருக்காங்க. அவங்க சம்பளம் வந்து உயர்த்தப்படணும். இதுதான் பிரச்சனை. 354 ஜிஓ படி கருணாநிதி ஐயா இவ்வளோ சம்பளம் உயர்த்திக்கிட்டே வரணும்னு சொல்லியிருக்காரு. அது குடுக்கலைன்னு அதிமுகவுக்கு எதிரா போராடுறாங்க. ஸ்டாலின் அங்க போய் உட்கார்றாரு. எங்க ஆட்சி வந்துச்சுன்னா நாங்க பார்த்துக்கிறோம். எல்லா ஓட்டையும் வாங்கிட்டாரு. இன்னி வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. இந்த மாதிரி கதை விடும்போது தான் உங்க பயணம் தோற்கும். அர்த்தமில்லாத வாக்குறுதிகளை குடுத்தா தான் உங்க பயணம் தோற்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இவர் வந்து ஹி இஸ் கெட்டிங் இன்டு தி டெப்த் ஆஃப் அந்த ஏரியா. மக்களோட பேசுறதை தவிர, அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களோட, இண்டஸ்ட்ரியோட பேசுறார். அண்ணாமலையும் இதே மாரி தான் பண்ணாரு. பயனாளிகளை முன்னிறுத்தி, நான் போய் மக்கள சந்திக்கிறேன், பேசுறேன். காலையில இருந்து சந்திக்கிறேன், பேசுறேன். சாயங்காலம் மீட்டிங்ல பயனாளிகளை பயன்படுத்தி முன்னிறுத்தி கொண்டு வர்றேன். இன்னைக்கும் அதத்தான் சொல்றாரு அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் ஐயாகிட்டயும், மத்தவங்ககிட்டயும் சொல்றது என்னன்னா, பயனாளிகளை முன்னிறுத்துங்க. மத்திய அரசு மூலமாக பயன்பெற்றவர்களை முன்னிறுத்துங்க. அப்பத்தான் உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, ஓ! இது மோடி குடுத்ததா? ஸ்டாலின் குடுக்கலையா? அப்படின்னு முதல்ல தெரியும். 2வது இத்தனை மத்திய அரசு திட்டங்கள் தமிழ்நாட்டுல செயல்பட்டுட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. சும்மா ஒரு மீட்டிங் போட்டேன், நான் 85,00,000 கையெழுத்து வாங்குவேன்னு சொல்லிட்டு, சாயங்காலம் அத குப்பையில கொண்டு போய் போட்டு போறது. இந்த வேலையெல்லாம் அதிமுகவும் பண்ணல, பிஜேபியும் பண்ணல. பட் விஜய் எங்க ஒரு பெரிய நியூ ரெக்கார்டு பண்றாருன்னு சொன்னா, ஒரு தலைவர் மக்கள சந்திக்க மாட்டேங்கிறாரு. நேரடியா வந்து சந்திக்க மாட்டேங்கிறார். சந்திச்சா என்ன ஆகுங்கிறத அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. காட்டிட்டாரு உங்களுக்கு. சந்திக்க மாட்டேங்கிறாரு. உடனே கருத்து சொல்லணும், பதிலடி குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கும் அவர் போக மாட்டேங்கிறாரு. கரெக்ட்டா தன்னுடைய கோல் போஸ்ட்ட எங்க வைக்கணுமோ அங்க வச்சு கோல் அடிக்கிறாரு. இது ஆச்சரியமா இருக்கு. எம்ஜிஆர் விஷயத்துல நான் அம் நாட் கம்பேரிங் எம்ஜிஆர் அண்ட் விஜய். பட் எம்ஜிஆர் விஷயத்துல அவர் திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. எங்கேயாவது கல்யாணம் அது இதுன்னு போக வேண்டிய இடங்களுக்கு மட்டும் போவாரு. மக்களை சந்திக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. விஜய் பொறுத்தவரைக்கும் மக்களை சந்திக்கிறாருங்கிற எண்ணமே இல்ல. அவர் சினிமா விழா, அந்த விழா, எந்த விழா எதுக்குமே வர்றதில்ல. இதுதான் இவங்கள ஆச்சரியப்படுத்துது. எப்புட்றா அந்த 41 குடும்பம் கூட அப்போஸ் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது. பேசின அந்த ஒருத்தர் இனோவா கார்ல வந்தாரு. பாவம் ரொம்ப ஏழை. அந்த கதைய அப்புறம் பேசிப்போம். ஆனா 41 குடும்பமும் பேசாம இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் எக்ஸலென்ட். பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாளைக்கு விஜய் தனியா நின்றாலும் சரி, கூட்டணிக்குள்ள வந்தாலும் சரி, ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்களை சாமானிய மக்கள், மக்கள் முதல்வராக பார்க்க இவர் நம்பாள்ப்பா. இவர் இருந்தபோது பெட்டரா இருந்தது பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா சார்? எடப்பாடி தொண்டன்லேருந்து மேல வந்தவர். ஸோ நீங்க அவர பார்க்குறவங்கலாம், நீங்க பார்க்குறாங்கன்னு சொல்றது வந்து ஹிண்டு பேப்பரோ, இந்துஸ்தான் டைம்ஸோ இல்ல. பார்க்குறாங்கன்னு சொல்றது ராமசாமி, குப்புசாமி, அ ஸ்டாலினு, ஜேம்ஸுங்கிற அந்த அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னா, ஹி ஹஸ் கம் ஃப்ரம் தி பாட்டம் லெவல். இன்னைக்கு ஒரு சிரிச்ச ஃபேஸோட ரொம்ப இதுவும் இல்லாம, ரொம்ப கோவங்கள்லாம் காட்டாம, ரொம்ப எதார்த்தமா உங்க கருத்துக்கள கொண்டு போயிடுறாரு. அண்ணாமலைக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரொம்ப இயல்பா நம்ம அடுத்த வீட்டு பையன் மாரி இருக்காரு. விஜய்க்கு ஆல்ரெடி ஒரு அட்வான்டேஜ். இதெல்லாம் ஸ்டாலினுக்கு மிஸ்ஸிங். எடப்பாடி இஸ் பீங் எடப்பாடி முதல்வராக ஏற்கனவே நீங்க பார்த்துட்டீங்க. நீங்க ஒண்ணும் அவர் தோத்தாரு, 10 வாட்டி தோத்தாரு, 11 வாட்டி தோத்தாருன்னு எல்லாம் கதை சொல்லுங்க. அத பத்தி எனக்கு ஒண்ணும் அபிப்பிராயம் இல்ல. ஏன்னா, எனக்கு கருணாநிதி ஐயா தோத்தது தெரியும். ஜெயலலிதா அம்மாவே தோத்தது தெரியும். அது முக்கியம் இல்ல. இஷ்யூ வந்து ஹி இஸ் பிகமிங் வெரி கேஷுவல். அவர் ரொம்ப கேஷுவல் லுக்ல தான் இருக்காரு. பந்தா இல்ல. இல்ல ஆக்சுவலி நான் கூட பார்த்தேன். ஏதோ இந்த சுற்றுப்பயணம் போது ஒரு லேடி வந்து கொஞ்சம் கீழ வாங்க ஃபோட்டோ எடுக்கணும். அவர் பாட்டு இறங்கி வந்துடுறாரு. ஆமா. அந்த அது மாரி. அது அது இன்ஃபாக்ட் டிஆர் பாலு நல்லா பண்ணுவாரு. என்னன்னா, கரெக்ட்டா செட் பண்ணி வச்சுட்டு, இது நேச்சுரல். இங்க நேச்சுரலா அதெல்லாம் கட்டிப்பிடிக்கிறதெல்லாம் முதல்லேருந்து இன்னும் இஸ்திரி பெட்டி குடுக்குறவங்கலாம் இருக்காங்க. அதாவது ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனா, இன்னும் அந்த கறி போட்ட இஸ்திரி பெட்டி குடுக்குறவங்கலாம் இருக்காங்க. திரும்ப வந்து இந்த ஒரு பைக்ல ஒருத்தர இடிச்சுட்டு ஒரு கார் வந்து ஒரு பைக்ல இடிச்சிருச்சு. யாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது, சாரி தம்பின்னு சொல்லிட்டு போறது ஒரு நல்ல நம்மள நார்மலா நம்ம இடிச்சோம்னா, இல்ல பேசிட்டு ஒரு ஏதோ 2 சண்டை வரும் போலாம். இவர் இடிச்சுப்புட்டு, அந்த ஆள போய் இவர் மொத்து மொத்துன்னு மொத்திட்டு, எல்லாம் பண்ணிட்டு, அவன் யாரு இடி வாங்கினானோ, அவன் வந்து அராஜகம் பண்றான். ஜாதிய ஏதோ வார்த்தை ஜாதிய நான் பார்க்கல. ஜாதிய நான் பார்த்து அடிச்சிருந்தா வேற மாரி வேற மாரி அடிச்சிருப்பேன். அப்படி சொல்லுதா, இது எல்லாத்துக்கும் அண்ணாமலை, ஆர்எஸ்எஸ், பிஜேபி தான் காரணம் அப்படின்ட்டாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல திருமாவளவன் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கிறதுக்கு நியாயமான காரணம். நீங்க இந்த சம்பவங்கள்லாம் விட்டுருங்க. அது ஒரு சேஞ்ச் ஓவர் ஷாட்ன்னு எடுத்துக்கோங்க. சினிமால ஒரு சேஞ்ச் ஓவர் ஷாட்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. ஒரு சீரியஸ் சீன் 2 சீரியஸ் சீனுக்கு நடுவுல ஒரு கேஷுவலா ஒரு சீன் வரும். அந்த மாரி விட்டுருங்க, மறந்துருங்க. அவரு தேவைக்கு அதிகமா பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ்லாம் வந்து திருமாவளவனுடைய காரு, இந்த மாரி மோதுறது, முதல்ல சண்டேனாலே அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் வந்து வேற விதத்துல தான் அணுகும்.
ஸோ இவர் தேவையில்லாம அந்த பேர்லாம் சொல்லியிருக்காரு. அவரு தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. நம்ம என்ன ஆளுங்க தான் பண்றதுன்னு தெரியல. பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. பிரச்சனை என்னன்னா, அவருடைய வாக்குகள் விஜய் வந்ததுனால சிதறுது. நம்பர் 1. அவருடைய எதிரி பாமக வந்து பிஜேபி, அதிமுக கூட்டணியில ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிடுச்சு. அத கெடுத்து விட முடியும் அப்படின்னு திமுக ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். வாக்குறுதிகள் குடுத்திருந்திருக்கலாம். அவரு போறாரு, இவரு போறாரு, ராமதாஸ வச்சு முடிச்சிடலாம்னு நெனச்சிருக்கலாம். அப்படி எதுவும் நடக்கல. அன்புமணி த பெஸ்ட் மெச்சூர்டு பாலிட்டிஷியன் ஐ ஹவ் சீன். ஒரு பாரம்பரியத்தில வந்தவங்கள்ல. கீழேருந்து வந்தவங்கள்ல நெறைய பேர பார்த்துருக்கேன். பாரம்பரியத்திலேருந்து வந்துட்டு, அதாவது அப்பாவுடைய இதுலேருந்து வந்துட்டு அவ்ளோ மெச்சூரிட்டி அவர் அப்ப காட்டுறாரு. திருமாவளவனுக்கு மெச்சூரிட்டி இல்லன்றீங்களா? திருமாவளவனுக்கு மெச்சூரிட்டி இருக்க வேண்டிய அவசியம் இருந்ததில்ல. ஏன்னா அவருடைய அரசியல் எல்லாமே வேற ரூட்ல தான் வந்ததுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோடா பாட்டிலும், கத்தியும் கையில வச்சுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து மெச்சூரிட்டிங்கிறது வந்து பெருசா வந்துராது. அது பழைய டேக் எப்போதுமே அந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். அதில ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. பட் திருமாவுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பாமக செட்டில் ஆயிடுச்சு. விஜய் தன்னுடைய வாக்குகள பிரிக்க போறாரு. அவரும் போய் அதிமுகக்குள்ள சேர்ந்துட்டாருன்னு சொன்னா, அவருடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவுல குறைஞ்சிரும். அதை விட முக்கியம், திமுகல அதிக சீட்டு வாங்க முடியாது. இதுதான் அவருடைய மெயின் பாயிண்ட். இல்லன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளலாம் 50,00,000 கார் என்னோடது. நீ வந்து யாரு? என்ன மொறச்ச அதனால தான் அடிச்சேன். இந்த மாரியான அர்த்தமில்லாத வேலைகள்லாம் அவர் செய்யணும். அவர் அர்த்தமில்லாத செய்ததெல்லாம் எத்தனையோ இருக்கு. சனாதனத்த பத்தி பேசியதும், மிகப்பெரிய இந்து தத்துவங்களை பற்றி திருமாவளவன் பேசினதுலலாம் ஏகப்பட்ட அர்த்தமில்லாததெல்லாம் இருக்கு. பட் இந்த மாரி கேஷுவாலிட்டிக்குள்ள வரமாட்டார். கேஷுவாலிட்டிக்குள்ள வரமாட்டார். ஹி இஸ் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் பார்ட்டி. அது மட்டும் என்னால சொல்ல முடியும். திமுக ஏறத்தாழ திருமாவளவனுடைய பார்ட்டிய கையில வச்சிருச்சு. ஹி இஸ் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் பார்ட்டி. ஃபியூச்சர் வேற பிளிங்க் பண்ணுது. இந்த சூழ்நிலையில அவர் இதத்தான் பண்ண முடியும். அதத்தான் பண்றாரு. பட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் எப்போதுமே வச்சுக்கணும். ஒரு செய்தி ஆகுவதுங்கிறது வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆனா தான் செய்தி ஆகணும். இல்லன்னா கரூர் நம்ம செந்தில் பாலாஜி செஞ்ச மாரி ஆயிடும். தண்ணி பாட்டில்ல பேரு, ஆம்புலன்ஸ்ல பேரு, 35 பேரு, 41 பாடி இந்த மாதிரி எல்லாமே தப்பு தப்பா வந்து சேரும். ஸோ யூ ஹேவ் டூ பி வெரி கிளியர். அரசியல்வாதிய பொறுத்தவரைக்கும் ஒரு செய்தி ஆகுதுன்னா, அது தனக்கு பாசிட்டிவா இருக்கிற மாரி இருக்கணும். அல்லது ரிபட்டலா இருக்கணும். 2ம் இல்லாம டிஃபென்சிவா போற மாரி இருக்கக்கூடாது. இந்த செய்தியில அவர் நெறைய டிஃபென்சிவா போ வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இன்னொரு மெச்சூரிட்டி திருமாவுக்கு இருந்திருந்ததுன்னா, ஒரிஜினலா, இதை பற்றி அடுத்த நாள் அவர் பேசியிருக்க மாட்டார். என்னமோ சின்னதா ஆயிருக்குங்க விடுங்க. அத பத்தி வன்னியரசு கிட்ட விட்டுருக்கலாம். அவர் தான் இதுக்கெல்லாம் கரெக்ட்டான ஆளு. அத விட்டுட்டு அவர் வேலைய பார்த்துருக்கலாம். ஹி இஸ் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் பார்ட்டி. அதான் பிரச்சனை. ஓகே. ஐ திங்க் எல்லாத்த பத்தியும் கடந்த வாரம் நடந்த எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கோம் சார். தொடர்ந்து தினமும் பேசுவோம். உங்கள் தேங்க் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க் யூ.